சலாத்து தௌபா நஃபிலான ஒரு தொழுகை, இந்த தௌபாவுக்கான தொழுகை அப்படின்னா என்ன? நம்ம ஒது செய்து விட்டு அல்லாஹ்வுக்காக என்று மனசில் நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரமாக அமைய வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு நீயத்தோடு வந்து 2 ரக்காத் தொழுவது சலாத்து தௌபா. இதை தொழுதால் நம்ம செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இப்போ நிறைய பாவம். ஃபேஸ்புக் பார்க்குறது என்ன பொறுத்தளவில் பாவம், நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க எல்லாரும். ஃபேஸ்புக் பார்க்குறது பாவம் இல்லைன்னு நம்ம ஆர்கியூ பண்ணவே முடியாது. பாவம் அது நல்லது தான். நம்ம ஃபேஸ்புக்கில் பயானத்தை அடுத்தது நியூஸ்ன்னு பார்க்குறோம், மியூசிக் அல்லது திடீரென ஒரு காமெடி வருகிறது, ஜோக், அதுக்குள்ளே வேறு பொம்பளையில் வாராங்க. ஏதோ ஒரு முறையில் ஃபேஸ்புக்கில் ஒரு 10 நிமிடம் இருந்தாலும் பாவம் செய்யாமல் ஃபேஸ்புக்கில் இருந்து வெளியே வர முடியாது. பாவங்கள் கூட கூட மன அழுத்தங்கள் கூடும், சோதனைகள் கூடும். எனவே அடிக்கடி நாம் இந்த தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பிலாலுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது. எதனால் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒது செஞ்சார் 2 ரக்காத் தொழுவேன். சுப்ஹானல்லாஹ். கஷ்டம் இல்லை சார், இதெல்லாம் சிம்பிள். வீட்டில் இருந்து நீங்கள் பாத்ரூமில் குளிச்சுட்டு முடிஞ்சிட்டு வரக்குள்ள ஒதுவை செய்கிறோம், அப்படியே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உடனே 2 ரக்காத்தை தொழுகிறது. நம்முடைய பாவங்களுக்கு தௌபாவாக அமைகிறது. எவ்வளவு அழகான வழிகாட்டல். ஆனால் நம்ம மிஸ் பண்ணி கொண்டே போகிறோம். அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நஃபிலான தொழுகைகள் போல நஃபிலான நோன்புகளும் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முகத்தை 70 வருடங்கள் நரகத்தை விட்டும் அல்லாஹ் தூரமாக்குகிறார். அல்லாஹ்வுக்காக யார் ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு 70 நாட்கள் அல்லாஹ் தூரமாக்குகிறார். திங்கள், வியாழன், ஐயாமுல் பீத் 13, 14, 15, அதுபோல வருடத்தில் வரக்கூடிய தாசு, ஆஷுரா, முஹர்ரம் நோன்புகள், துல்ஹஜ் மாதத்திலே நோக்கக்கூடிய அரஃபா நோன்பு, இன்னும் நமக்கு முடியும் என்றால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோட்பது என்று நஃபிலான நோன்புகள். இதெல்லாம் செய்யும்போது ஒரு பக்கம் அந்த இதுக்கு சொல்லப்பட்ட ஸ்பெஷல் நன்மைகள் கிடைக்கிற அதே நேரத்தில் பொதுவாக சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைத்து கொண்டே இருக்கும். அதான் நம்முடைய டார்கெட் சகோதரர்களே. இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய அல்டிமேட் டார்கெட் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவது என்பதை தவிர ஒரு ஒன்றும் இருக்கக்கூடாது, முடியாது. அல்லாஹ்வுடைய நேசம் நம்ம நஃபில் கவனம் செலுத்தும் போது கிடைத்துக் கொண்டே இருக்கும். அடுத்ததாக குர்ஆன் ஓதுவது மிக முக்கியமான நஃபிலான ஒரு இபாதத். அடுத்தது பெரிய ஒரு மனதுக்கு ரபி, வசந்தம். அது குர்ஆன் ஓதுறது மனதுக்கு வசந்தம், மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன். எவ்வளவு டைம் இருக்கிறது நமக்கு. சில சலஃபுகள் சொல்வார்கள், 40 நாட்களுக்கு ஒரு தடவையேனும் ஒருவர் குர்ஆனை ஓதி முடிக்காவிட்டால், 40 நாட்களுக்கு ஒரு தடவையேனும் ஒருவர் குர்ஆனை ஓதி முடிக்காவிட்டால் அவரிடத்தில் நயவஞ்சகம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்மளோட நிலைமை எல்லாம் என்ன? பொம்பளைகள் கொஞ்சம் பரவாயில்லை, அதுலேயும் ரமலான் காலத்திலையும் பெண்கள் கூடுதலாக ஓதுவாங்க, மற்ற காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஓதுவாங்க. உண்மையிலே இந்த டிவைஸ் வந்து பெரிய ஒரு சதி சகோதர சகோதரிகளே. நமக்கு எதிராக வந்திருக்கிற பெரிய ஒரு எதிரி இதுதான் நம்முடைய அப்படியே அப்சைட் டவுன் மாற்றி விட்டது. உண்மையாக இப்போ வெளிநாட்டில் வாழ்ந்தாக்களெல்லாம் முதல் வந்து அவங்களுக்கு நல்ல டைம் இருந்துச்சு. வேலைக்கு போய் வந்தால் வேறு ஒன்றும் இல்லை, ஆறு சாச்சிட்டு போகணுமா, பெரிய மாட்டை போகணுமா, அம்மா பார்க்க போகணுமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரூமில் உட்கார்றது குர்ஆன் ஓதுறது. இப்போ அப்படி இல்லை. குர்ஆன் ஓதுவோம்ன்ட்டு இதில் இதை போட்டு வச்சிருப்பார் குர்ஆன். அதை ஆன் பண்ணினா அதுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று வந்துடும். ஹலாஸ் மூடி வச்சுட்டு மறு வாட்ஸ்அப்பில் போயிடுவார். மறு அதிலிருந்து ஒரு லிங்க் வரும் ஃபேஸ்புக்கு, யூடியூபுக்கு, மறு அங்கே போனால் அவுட். இரவு வேளைகளில் குர்ஆன் ஓதுவது மிக சிறந்த அமல். முதல்ல இருந்துச்சு, பரக்கத்து இருந்துச்சு, நிம்மதி இருந்துச்சு. உங்களுக்கு இங்கே ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்மளோட ஊர்களில் எல்லாம் பெருசாக கரண்ட் வசதிகள், போக்குவரத்து, இரவில் சுற்றுறதெல்லாம் இருக்காது. அந்த நேரம் மாலை ஆகிவிட்டால் என்ன சொல்லுவார்கள்? உம்மாவாப்பா உம்மா சொல்லுவாள் ஸ்பெஷலாக, கால் முகத்தை கழுவிட்டு குர்ஆன் எடுத்து ஓதுவோம். வெள்ளிக்கிழமை என்றால் அன்று இரவு குர்ஆன் ஓதுவது என்பது ஃபர்த். நம்முடைய சமூகத்தில் இருந்த நடைமுறையை சொல்லுகிறேன்.
என்னென்ன எடுத்து ஓதுவார்கள். வீட்டில் பரக்கத்து இருந்தது. வெளிநாடு தெரியாது, பெரிய பெரிய ஜொப் எல்லாம் தெரியாது, பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் தெரியாது. ஊருக்குள்ள டாக்டர்ஸ் இல்லை, என்ஜினியர்ஸ் இல்லை, மீனவர்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளிகள், 1-2 பணக்காராக்கள் இருப்பாங்க. ஆனால் எல்லோருக்கும் நிம்மதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது. இப்போ எல்லாம் இருக்க ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பு அப்படியே தூரமாகி கொண்டு போகிறது. வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், என்னுடைய திக்ராகி இந்த குர்ஆனை புறக்கணித்தால் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறான். வருது பெரிய சம்பளம், நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. நிறைய சொத்துக்கள் இருக்கு, நிம்மதி இல்லை. குர்ஆனோடு நெருங்கி பாருங்கள், நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் காணலாம். வீட்டில் குர்ஆன் ஓதினால் வீட்டுக்குள்ள இருந்து ஷைத்தான் ஓடுறான், மலக்குகள் வராங்க. சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ் நான் சொல்றது. குர்ஆன் ஓதினம் என்றால் ஷைத்தான் வீட்டை விட்டு விரண்டு ஓடுவான், மலக்குகள் இறங்குகிறார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் வந்து சொல்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, ரசூலுல்லாஹ் நேற்று அந்த சுபஹுக்கு வர்றார் வந்து சொல்ல, இரவு நான் வீட்டில் குர்ஆன் ஓதினேன், என்னுடைய குதிரை மிரள ஆரம்பித்து விட்டது. நான் திரும்ப திரும்ப ஓதினேன், வேகமாக மிரண்டது, இந்த கட்டு கடங்காமல் மிரள ஆரம்பித்தது. அப்போ எனக்கு பயம் வந்துட்டு இந்த குதிரை பிச்சுட்டு வந்து என்னுடைய மகன் எஹியாவை மிரிச்சிடுமோன்ற பயத்தில் நான் ஓதுவதை நிறுத்தினேன் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸைதே நீ குர்ஆன் ஓத ஓத உன்னுடைய வீட்டுக்குள் மலக்குகள் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை அந்த குதிரை பார்த்தது, அதனால் தான் குதிரை மிரண்டது. அப்போ வீட்டுக்குள்ள மலக்குகள் வந்தால் தான் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் ஒரு மஹப்பத். உண்மையில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், காசு, சர்டிஃபிகேட், ஸ்கூல், என்ற ஃபுல் அந்த ஸ்கூலில் படித்த எங்கள்கிட்ட அந்த சொத்து இருக்கு, எங்களோட வீட்டில் இந்த சோஃபா, அந்த ஸ்டைல், இதில் நிம்மதி என்பது மனதில் உள்ளது. அந்த நிம்மதியை தருவதற்கு மிக முக்கியமான ஒரு வழியாக இருப்பது இந்த குர்ஆன். எனவே வீட்டில் குர்ஆன் ஓதுங்கள். பேச்சுலர்ஸாக இருக்கிறவர்கள் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அரை மணித்தியாலம் இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு 50 தொடக்கம் 100 வரை உள்ள வசனங்களை நீங்கள் ஓதலாம். அரை மணித்தியாலம் இருந்தால், ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம் ஏன் ஒதுக்கல? நமக்கு குர்ஆன் ஓதுவதற்கு, இந்த ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கு, ஃபோன் பார்க்கறதுக்கு பல மணி நேரங்களை ஒதுக்கக்கூடிய நாம், நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா சூரியனை நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்துகிற போது அவனுடைய நீதிமன்றம் வந்துவிடும். அல்லாஹ் வருவான், நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து விசாரிப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிற 4 முக்கியமான கேள்விகளில் ஒன்று, உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய், உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய். நம்ம பதில் சொல்லப்படாது அல்லாஹ் கிட்ட. யா அல்லாஹ், நான் குர்ஆன் ஓதுவேன், ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரங்கள் நான் குர்ஆன் ஓதுகிற வழக்கத்தோடு இருந்தேன். ஓதி பாருங்க, ஃப்ளைட்ல போகக்குள்ளே ஓதணும் போல இருக்கும், கார்ல போகும்போது மோத வேண்டும் போல, என்றால் அதில் உள்ள டேஸ்ட் தனி. ஏனென்றால் அது சவுந்தரராஜனுடைய பாட்டோ எஸ்பிபியோடைய பாட்டோ கிடையாது, ரப்புல் ஆலமீனுடைய கலாம். அது பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய, குன் என்கிற ஒரே வார்த்தையில் இந்த உலகத்தையே மாற்றுவதற்கு சக்தி பெற்ற, நெருப்பு சுடும் என்கிற அந்த தத்துவத்தை மாற்றி நெருப்பை குளிராக்கிய, கடலிலே மனிதன் நடக்க முடியாது என்கிற அந்த தத்துவத்தை மாற்றி கடலிலே பாதை அமைத்துக் கொடுப்பதற்கு சக்தி பெற்ற அந்த ரப்புல் ஆலமீனுடைய கலாம் தான் இந்த குர்ஆன். ஒவ்வொன்றும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் தான் இந்த குர்ஆன். எனவே அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத 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 பரக்கத்து வரும், நிம்மதி வரும், பொருளாதாரம் வரும், ரஹ்மத் வரும், கஷ்டம் நீங்கும், பிரச்சனை நீங்கும், நோய் நீங்கும், எல்லாமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம ரெடி இல்லை என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு நியத்து வையுங்கள், அந்த ரப்புல் ஆலமீனுடைய மஹப்பத் எனக்கு தேவை. அந்த ரப்புல் ஆலமீனுடைய மஹப்பத்தை நான் பெற வேண்டும் என்றால் ஃபர்தான வணக்கங்களை செய்கிற அதே நேரத்தில் நஃபிலான வணக்கங்களில் நான் கவனம் செலுத்த வேண்டும். அந்த நஃபிலிலே சுன்னத்தான தொழுகைகள், நோன்பு, குர்ஆன் ஓதுவது. அதுபோல இறுதியாக இன்னும் ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அதுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. பெரிய ஒரு நஃபில். எந்த அளவுக்கு நஃபில் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு நான் ஒரு அமலை கற்றுத்தரட்டுமா? தங்கம் வெள்ளியை நீங்கள் தர்மம் செய்வதை விட அல்லாஹுக்கு விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ். தங்கம் வெள்ளியை நீங்கள் தர்மம் செய்வதை விட அல்லாஹுக்கு விருப்பமானது. நீங்கள் ஜிஹாதிலே கலந்து கொண்டு எதிரியை நீங்கள் வெட்ட, எதிரி உங்களை வெட்ட என்கிற அந்த அமலை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். திக்ர் ஒரு கஷ்டமே இல்லை, வெரி சிம்பிள். ஆனால் நம்ம ரெடி இல்லை, அதான் பிரச்சனை. தெரிந்த திக்ர்களை சொல்லலாமே.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸிரு மின் கௌலி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லுங்கள். யாருக்கு பாடம் இல்லை? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் பாடம் இல்லாதாக்கள் யார் இருக்கிறோம்? எல்லாருக்கும் பாடம். ஆனால் எத்தனை பேர் சொல்றோம்? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கன்ஸும் மின் குனூஸில் ஜன்னah. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சுவர்க்கத்து பொக்கிஷங்களில் ஒன்று. இன்னும் ஒரு ஹதீஸ்ல பாபும் மின் அப்வாபில் ஜன்னah, சுவர்க்கத்து வாசல்களில் ஒன்று. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவை யார் அதிகமாக சொல்கிறாரோ அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காராம். சுப்ஹானல்லாஹ். என்னோட லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் மீனிங் என்ன? லா ஹவுல், எந்த சேஞ்சும் இந்த உலகத்தில் நடக்காது, எந்த ஒரு மாற்றமும் இந்த உலகத்தில் நடக்காது. வலா குவத், யாருக்கும் இந்த உலகத்தில் சக்தி கிடையாது இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர. எந்த ஒரு மாற்றம் நடக்கணும்னா அல்லாஹ் நாடணும். அது எனக்கு இருக்கிற வருத்தம் நீங்கணும்னா அல்லாஹ் நாடினா தான் நீங்கும். எனக்கு இருக்கிற பொருளாதார கஷ்டம் நீங்கணும்னா அல்லாஹ் நாடினா தான் நீங்கும். என் குடும்ப பிரச்சனை நீங்கணும்னா அல்லாஹ் நாடினா தான் நீங்கும். இப்படி எந்த ஒரு மாற்றம் வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த சக்தியும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். திரும்ப திரும்ப நீங்க இந்த பொருளோடு இதை சொல்லி பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். அதான் சொல்றாங்க இமாம் இப்னுல் கைம் ஜௌஸியா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது ஒரு மனிதன் அதிகமாக சொன்னால் அவனுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். அதே போல் இன்னும் ஒரு சின்ன திக்ர் ஒன்று, அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹ். என்னது? அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹ். இப்போ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணீங்கன்னா மனசில் பதிஞ்சிடும். அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹ், என்னுடைய ரப் அல்லாஹ் தான், அவனுக்கு எந்த துணையும் இணையும் கிடையாது. ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவர் இதை ஓதினால் அவருடைய கஷ்டம் நீங்கும். பிரச்சனைகளுக்குள் இருக்கிறவர் இதை ஓதினால் அவருடைய பிரச்சனைகள் தீரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். பொதுவாகவே திக்ர் என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, அதே நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய மன அமைதியை பெற்றுத்தரக்கூடிய. அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நிறைய திக்ர் இருக்கிறது. குறிப்பாக ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, வாங்கிக் கொள்ளுங்கள். ஹிஸ்னுல் முஸ்லிம், முஸ்லிமின் அரண் என்றதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், அல்லது பிரார்த்தனை பேழை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கட்டாயம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டிய புக் அது. அதில் காலையில் ஓத வேண்டிய திக்ர், மாலையில் ஓத வேண்டிய திக்ர், தூங்கும் போது ஓத வேண்டிய திக்ர், கடைத்தெருக்கு சென்றால் ஓத வேண்டிய திக்ர், சாப்பிடும் போது ஓத வேண்டிய திக்ர், அதே போல் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது ஓத வேண்டிய திக்ர், குழந்தைகளுக்கு ஓத வேண்டிய திக்ர் என்று நிறைய திக்ர்களும் துஆக்களும் அந்த புத்தகத்திலே தரப்பட்டு, இவைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கூடுதலாக கடைபிடிக்கிற போது நிச்சயமாக அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த ஹதீஸுல் குதுசி என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான, நமக்கு நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸுல் குதுசியாக இருக்கிறது. யார் என்னுடைய நேசர்களை பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை தண்டிப்பது, அவர்களுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்வதனுடைய பொறுப்பு என்றெல்லாம் பொறுப்பெடுத்திருக்கிறான். அடியார்கள் ஃபர்தான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கும் போது எனக்கு அது மிக பிடித்ததாக இருக்கிறது என்று சொல்கிறான். அதே போல நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருந்தால் அவர்களை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். அவர்களை நான் நேசிக்க ஆரம்பித்தால் என்னுடைய உதவியை கொண்டு அவர்கள் பார்ப்பார்கள், என்னுடைய உதவியை கொண்டு அவர்கள் கேட்பார்கள், என்னுடைய உதவியை கொண்டு பிடிப்பார்கள், நடப்பார்கள். அவர்கள் கேட்டால் கொடுக்கிறேன், அவர்கள் பாதுகாப்பு தேடினால் அவர்களை நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைய வேண்டும். இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.